2 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம் வாசிக்கலாம். தாவீதுக்கு எதிராக சத்துருக்கள் வருகிறார்கள். தாவீதுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். யார் அவர்கள்? அவனுடைய ஆட்கள்தான். தான் மிகவும் நம்பினவர்கள்தான். தன்னுடைய குமாரன் தான் சத்துருவாக எழுந்து நிற்கிறான். முதலிலிருந்து சில வசனங்கள். பின்பு அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும். அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாயிருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஓடிப்போவதனால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி ஜனங்களை எல்லாம் உம்முடைய வசமாய் திரும்ப பண்ணுவேன். இப்படி செய்ய நீர் வகை தேடினால். இப்படி சொல்ற அகித்தோப்பேல் யார் தெரியுங்களாங்க? தாவீது மிகவும் அதிகமாய் நம்பின மந்திரி. தாவீது மிக மிக நம்பியிருந்த தன்னுடைய மந்திரி, தன்னுடைய ஆலோசனைக்காரன். நாட்களில் அகித்தோப்பேல் ஏதாவது ஆலோசனை தந்தான் என்றால் தேவனே அகித்தோப்பேல் மூலமாக இந்த ஆலோசனையை சொல்லுகிறார் என்கிற அளவுக்கு தாவீது அவனை நம்பியிருந்தான். அந்த அளவுக்கு ஜனங்களும் நம்பினார்கள். 16வது அதிகாரம் 23வது வசனம் கவனிங்க. அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கு இருந்தது. அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. அகித்தோப்பேல் ஏதாவது ஆலோசனை கொடுத்தானா அது தேவனுடைய ஆலோசனை தான் என்கிற அளவுக்கு இருந்தது. தேவன் சொன்ன ஆலோசனை தான் இது. அதாவது அகித்தோப்பேல் மூலமாக தேவன் சொன்ன ஆலோசனை என்று தாவீது மிகவும் நம்பினான். அவ்வளவு பெரிய ஆலோசனைக்காரனாக இருந்த மந்திரி அவன் அகித்தோப்பேல். ஆனால் ஏனோ சடனாக தாவீதின் பட்சத்திலிருந்து போய் தாவீதை கொல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இருந்த அப்சலோமின் பட்சத்திலே நின்று அப்சலோமோடு சொல்லுகிறான், தாவீதை எப்படி கொல்லணும்னு எனக்கு தெரியும். ஒரு விஷயத்தை நான் சொல்லவா அப்சலோம்? என்ன விஷயம்? தாவீது இப்பொழுது விடாய்த்தவனாயிருக்கிறான். தாவீது இப்ப ரொம்ப களைத்து போயிருக்கிறான். இதை விட ஒரு ஏற்ற நல்ல நேரம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. விடாய்த்து போயிருக்கிற களைத்து போயிருக்கிற தாவீதுக்கு எதிராக திடீரென்று நான் போய்விடுகிறேன், தாவீதை நான் கொன்று போட்டு விட்டால் அதுக்கப்புறம் இப்ப தாவீதின் பட்சமா இருக்கிற எல்லோருமே உன்னோடு கூட சமாதானம் ஆயிடுவாங்க, உன்னை ராஜாவாகவும் ஆக்கி விடுவார்கள். என்ன சொல்ற? சாதாரணமா சாத்தான் நம்ம மேல எப்போ தாக்குதல் தொடுப்பான்னா நாம களைத்து போயிருக்கிற நேரத்துல. நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்கொள்ளுகிற பொருளாதார பிரச்சனைகளாலே களைத்து போயிருக்கிற போது, சிநேகிதர்கள் செய்த துரோகங்களினாலே மனோ ரீதியாக சோர்ந்து போயிருக்கிற போது, நீ மிகவும் நம்பினவர்களே உன்னை வஞ்சிக்கிற பொழுது, உன்னுடைய நெஞ்சம் உடைந்து நீ சோர்ந்து போயிருக்கிற போது, ஒருவேளை உன் சரீரத்தில் ஏற்பட்ட மாற்றங்களினாலே உண்டான பலவீனத்தினாலே அல்லது வந்த ரிப்போர்ட்ஸின் அடிப்படையிலே நீ சோர்ந்து போயிருக்கும் போது, யாரையோ நம்பி நீ பணத்தை கொடுத்தாய் வந்துவிடும் என்று நம்பியிருக்கிறாய், ஆனால் இனி அது வராதென்று தெரிகிற போது, நீ சோர்ந்து போயிருக்கிற போது, களைத்து போயிருக்கிற போது, கவனி சகோதரனே சகோதரியே, அந்த நேரம்தான் சாத்தான் உனக்கு எதிராக தாக்குதல் தொடுப்பதற்கு ஏற்ற நேரம். இன்னைக்கு நம்ம மத்தியில் யாராவது இருக்கீங்களா? பிரதர், நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன், மனோரீதியா சோர்ந்து போயிருக்கேன், சரீரப்பிரகாரமா களைத்து போயிருக்கேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட ரொம்ப டயர்டா இருக்கேன், பொருளாதார ரீதியா ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன். சாத்தான் இந்த 4 திசையிலும் இருந்து என் மீது தாக்குதலை தொடுத்து கொண்டிருக்கிறான். எப்படி சாத்தானை எதிர்கொள்வதென்றே எனக்கு தெரியவில்லை. என்ன செய்தால் சாத்தான் என்னை தொடாதபடி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் பாதுகாப்பா இருக்க முடியும் என்பது எனக்கு புரியவே இல்லை என்று இருப்போர் யாரும் இருக்கீங்களா? அகித்தோப்பேல் மிகவும் பெரிய ஒரு ஆலோசனைக்காரன். தாவீதுக்கு மிகவும் முக்கியமான ஆலோசனைக்காரன். அவன் இப்ப அப்சலோமோடு சேர்ந்து கொண்டு என்ன சொல்றான் பாருங்க. தாவீதை எப்ப கொல்லணுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவன் களைத்து போயிருக்கிற போது சுலபமாக தாவீதை கையகப்படுத்த முடியும். எனவே இப்பொழுது தாவீது விடாய்த்து போயிருக்கிறான். நான் அவன் எதிர்பாராத நேரத்தில் அவனுக்கு எதிராக போய் அவனை கொன்று விடுகிறேன். என்ன சொல்லுகிறான்? அப்பொழுது அப்சலோம், நீங்க சொல்ற ஆலோசனை ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா மற்றொரு யோசனையை கூட நாம செய்யலாம் என்று சொல்லி இன்னொரு நபரை அழைத்து ஆலோசனை கேட்கிறான் அப்சலோம். 5வது வசனம். ஆகிலும் அப்சலோம், கவனிங்க, அர்க்கியனாகிய ஊசாயை கூப்பிட்டு அவன் வாய்மொழியையும் கேட்போம் என்றான். ஊசாய் அப்சலோமிடத்தில் வந்தபோது அப்சலோம் அகித்தோப்பேல் சொன்ன அந்த ஆலோசனை அப்படியே பிளைண்டா குருட்டுத்தனமா அதை கேட்டு அவன் ஒத்துக்கல. செகண்ட் ஒப்பீனியன் கேட்கறாங்க.
சில நேரங்களில் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நீங்கள் எதிர்பார்த்திராத ஒரு சுகவீனம் உங்களுக்குள் இருக்கிறது என்று ஒரு ரிப்போர்ட் வரும். ஸோ உடனடியாக டாக்டர்ஸ் சொல்லுவாங்க உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு, இல்லைன்னா கஷ்டம் என்று கூட சொல்லுவார்கள். அது சூழ்நிலையின் அடிப்படையில். அப்படிப்பட்ட சமயத்தில் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, எதுக்கும் நல்லது ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கூட வாங்கிக்கலாமே, செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கலாம். ஒரு சமயம் ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. என்னோட ஹார்ட்டோட நிலைமை சரியில்லையா, ஸோ ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு சில லட்சங்கள் செலவாகுமா, அதுக்கேற்ற தொகையை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் ஜாயின் ஆகிடுங்க, இம்மீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், இல்லைன்னா கஷ்டமாயிடும்னு சொல்கிறாங்க என்று சொல்லி அந்த சகோதரி ஜெப உதவிக்காக வந்திருந்தார்கள். நான் ஜெபித்தேன். அப்படி ஜெபித்ததற்கு பிறகு, அம்மா நான் ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட நான் உங்களை அனுப்புகிறேன், அங்கே என் பேரை சொல்லுங்கள், நான் அனுப்பி வச்சேன்னு அவர்கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு ஆக்சுவலாக இப்போ ஆப்ரேஷன் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத அவரும் பார்த்து சொல்லிடுவார், ஸோ தயவு செஞ்சு நீங்கள் அவரை போய் பாருங்க என்று சொன்னால், சில பேர், அதாவது எல்லோரும் இல்லைங்க, நாட்களில் சில டாக்டர்ஸ் இந்த மருத்துவம் மட்டும் இல்லை, எல்லாவற்றுமே கூட ஒரு வியாபார நோக்கத்தோடு கூட செய்வதை நாம் பார்க்கிறோம். அது ஒருவேளை படிப்பாக இருந்தாலும் மருத்துவமாக இருந்தாலும், இப்படி எல்லா விஷயங்களிலுமே வியாபாரம் நோக்கத்தை நாம் பார்க்கிறோம். அதனால யாரையும் டார்கெட் பண்ணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லவே இல்லைங்க. செகண்ட் ஒப்பீனியன், அம்மா நீங்கள் குறிப்பிட்ட இந்த டாக்டரை போய் பாருங்க, நான் அனுப்பினேன்னு சொல்லுங்க, இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கூட அவர்கிட்ட காட்டுங்க. உண்மையிலேயே ஒருவேளை அவசியமான ஆப்ரேஷன் பண்ணுவார், இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ண அவசியம் இல்லைன்னு சொல்லிடுவார். இவ்வளோ எதுக்குங்க? ஒரு தடவை நான் பீரியாடிக்கலாக கம்ப்ளீட் பாடி செக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அங்கே அந்த த்ரெட்மில் அப்படி நடந்து நடந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது என் ஹார்ட் பீட்டோட கிராஃப் அங்கே ஓடிக்கிட்டே இருக்கு. அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்கு. சடனாக ஆஃப் பண்ணிட்டாருங்க அவர். அப்பாடா, ஆஃப் பண்ணிட்டாரு அப்படின்னு நினச்சேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டாக்டர் வேக வேகமாக ஓடி வந்தார். வந்து, இங்கே சதீஷ்குமார் யார் அப்படின்னு கேட்டார். நான் தான் டாக்டர். நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஏதோ அவர் சொன்னாருங்க. நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்க, ஆனால் உங்கள் ரிப்போர்ட் அப்படி வந்திருக்கு, என்ன விஷயம் அப்படின்னாரு. என்னென்ன ரிப்போர்ட் வந்து, உங்களுக்கு தெரியாதா, உங்கள் ஹார்ட்டோட கண்டிஷன் அவ்வளோ நல்லா இல்லைங்க, இமீடியட்டாக ஒரு ஆன்ஜியோகிராம் பண்ணிடலாம் அப்படின்னு. ஐயோ நம்புங்க, ஒரு பெரிய பரபரப்பு உண்டாக்கிட்டாரு. என்னோட ஹார்ட் நல்லா இல்லையா? இந்த த்ரெட்மில் டெஸ்ட்டில் பார்க்குறப்போ உங்கள் ஹார்ட்டில் நிறைய ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி அது காட்டுது, இமீடியட்டாக ஆன்ஜியோகிராம் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் அவசியமான ஒரு வேளை ஸ்டண்ட் வச்சுக்கலாம். சில டாக்டர்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாலே பேஷண்ட்டை கொண்டுருவாங்க. ஸோ இதெல்லாத்தையும் அப்படியே கேட்டுக்கிட்டு காமாக உட்காந்துருந்தேன். ஸோ நான் சொன்னேன், ஓகே டாக்டர், நீங்கள் சொல்ல வேண்டியதை நீங்கள் சொல்லிட்டீங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் இதில் ஒரு முடிவெடுத்துட்டு வந்துடுறேன் டாக்டர்னு. அப்போ அவர், என்னது டைம் கேட்குறீங்க, இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுத்தாகணும் சார். ஐயோ நம்புங்க, சரி டாக்டர் நான் போயிட்டு வந்துடுறேன். ஐயோ படி ஏறக்கூடாது. என்னது படிக்கட்டில் போகிறேன்னு சொல்கிறீங்க, போகவே கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே பார்க்கணும். படி ஏற விடலை, என்னைய படி கீழே இறங்க விடலை. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த ரிப்போர்ட்ஸை நான் அனுப்பி வச்சேன். அவர் அதை பார்த்துட்டு சிரிச்சார். சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சும்மா இருங்க பிரதர், உங்கள் ஹார்ட்டுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ செகண்ட் ஒப்பீனியன், வாட் ஐ எம் சேயிங் இஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, சில டாக்டர்ஸ் அப்படிப்பட்டவங்களும் இருப்பாங்க, இன்னும் சில பேர் இப்படிப்பட்டவங்களாகவும் இருப்பாங்க. எந்த விஷயமாக இருந்தாலும், அதுலேயும் குறிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான யோசனைகளை தீர்மானம் எடுக்கும்போது ஒருத்தரையே சார்ந்து இருக்காதீங்க, ஒருத்தரோட ஐடியாவை மாத்திரம் சார்ந்து இருக்காதீங்க. 2 அல்லது 3 கயிறு ஒன்னா இருந்தா அது சீக்கிரம் அருந்து போகாது. ஆலோசனை கர்த்தாக்களாக அநேகர் இருப்பது ஆசீர்வாதம், பாதுகாப்பு. எனவே உங்களை விட ஆவிக்குரிய அனுபவம் மிக்கவர்கள், உங்களை மனப்பூர்வமாக நேசிக்கிறவர்கள், உங்களுடைய நல்லது கெட்டது எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து நல்லது சொல்லுகிறவர்கள், அதாவது எப்போ எந்த விஷயத்தில் ஒரு முக்கியமான முடிவெடுக்கணுங்கிற சூழல் வரும்போது அப்படி சரியான ஆலோசனைக்காரர்களிடம் யோசனை கேட்க தப்பில்லை, அது நல்லது. நாளிலே அப்சலோம் அந்த அகித்தோப்பேல் சொன்ன ஆலோசனையை அது தேவனிடத்திலிருந்து வருகிற ஆலோசனை என்று கவனிங்க. தாவீதும் அன்று நினைத்தான், அப்சலோமும் அப்படிதான் நினைச்சான். ஆனால் அன்று அகித்தோப்பேல் அந்த ஆலோசனையை சொன்னபோது அப்சலோம் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கலாமே, செகண்ட் ஒப்பீனியன் ஒன்று வாங்கிக்கலாம் என்று ஊசாயை அழைத்து, ஊசாய் நீ என்ன சொல்ற,
அகித்தோப்பேல் என்ன சொல்லுகிறான் என்றால், தாவீது மீது தாக்குதல் கொடுத்து அவனை கொன்றுவிடலாம், இப்போ ரொம்ப விடாய்த்திருக்கிறான், களைத்திருக்கிறான், எனவே இதுதான் தாவீதை கொல்ல ஏற்ற நேரம் என்று அகித்தோப்பேல் சொல்லுகிறான். நீ என்ன சொல்ற ஊசாய்? அதற்கு ஊசாய் சொல்லுகிறான், ஒரு அற்புதமான பதிலை தருகிறான். வாசிக்கலாம் 7வது வசனம். அப்பொழுது ஊசாய் அப்சலோமை நோக்கி, அகித்தோப்பேல் இந்த விஷயம் சொன்ன ஆலோசனை என்னது? அவ்வளவு நல்லதில்ல. திட்டவட்டமாய் சொல்லிவிட்டான், அது நல்லதல்ல. உன்னை நேசிக்கிறவர்கள், உன்னுடைய நன்மையை விரும்புகிறவர்கள் கட்டாயம் சங்கோஜப்படவே மாட்டாங்க உன் முகத்துக்கு நேரா உண்மையை சொல்றதுக்கு. சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாரையாவது அன்பு கூறுகிறீர்களா? அதாவது இந்த பார்க்கில் இருக்கிற அன்பு கூறுதல் இல்லை, இந்த பார்க்கு அன்பு, பைக்கு அன்பு, இப்படிப்பட்ட உருப்படாத அன்பை குறித்து நான் சொல்ல வரல. உன் தம்பியின் மீது, உன் தங்கையின் மீது, உன் உடன் பிறந்தோர் மீது, உன் உற்றார் மீது, உன் நண்பர்கள் மீது உண்மையிலேயே உனக்கு பற்றுதலும் அன்பும் இருக்கிறதா என்றால், அவர்களுடைய நன்மைக்காக ஏதாவது ஆலோசனை தர நினைக்கிற போது திட்டவட்டமா சொல்லிடணும், சங்கோஜப்படாம சொல்லிடு. அது அவர்களுடைய நன்மைக்காக சொல்லுங்க. பைபிள் கூட சொல்லுகிறது, உண்மையான சிநேகிதன் காயங்களை ஏற்படுத்துவான், பகைவனோ எண்ணிலடங்காத. முத்தம் கொடுக்க ஆரம்பிப்பான், அதுக்கப்புறம் மொத்த ஆரம்பிப்பான். ஜாக்கிரதை. யாருக்காவது நீங்கள் ஆலோசனை கொடுக்க நேரிடுகிற போது ஜெபத்தின் அடிப்படையில் ஆலோசனை சொல்லுங்க. ஒருவேளை அவங்களுக்கு அது கஷ்டமா இருக்குன்னு இருந்தா கூட நீங்கள் சொல்ல வேண்டிய உண்மையை கட்டாயம் சொல்லிடுங்க. ஒரு சகோதரன் என்னிடத்துல வந்தார். பிரதர், நான் வேலை செய்யற இடத்துல ஒரு பொண்ணு என் மேல இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, என்னை திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம சில ஆவுக்குரியவர்கள் கூட அந்த பொண்ணுனா உனக்கு ஏற்ற சம்பந்தம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர்கிட்ட நான் போனேன், அவங்க ஜெபம் பண்ணி தீர்க்க தரிசனமா உரைச்சாங்க. அது கரெக்டான பொண்ணு தான், உங்களுக்கு ஏத்த பொண்ணு தான் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அந்த ஊழியக்காரம்மா தீர்க்க தரிசனமா அந்த வார்த்தைகளை சொன்னாங்க. அதனால அந்த பொண்ணை நான் திருமணம் பண்ணணும்னு விரும்புறேன். இப்போ உங்களுடைய ஆலோசனை என்ன பிரதர் அப்படின்னு கேட்டார். அவரை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். கட்டாயம் நீ என்னோட யோசனை ஏத்துக்குவே? ஐயோ, கட்டாயம் நான் யோசனை ஏத்துக்குவேன்னு சொன்னார். அப்போ நான் ஜெபம் பண்றேன். ஒருவேளை என்னுடைய இருதயத்துல தேவன் என்ன ஆலோசனை தருகிறோ அந்த ஆலோசனை நான் சொல்லிவிடுவேன். கட்டாயம் சொல்லுங்க பிரதர். மறுபடியும் வந்தார். அவருக்காக நான் திரும்பவும் ஜெபித்தேன். அப்ப என் மனசுக்குள்ள ஏனோ இது தேவ சித்தம் அல்ல என்கிறதான ஒரு பலமான யோசனை என் மதியிலே அப்பொழுது வந்தது. ஜெபம் பண்ணிட்டு நான் என்ன சொன்னேன்னா, உன்னுடைய யோசனையும் இல்லை, என்னுடைய யோசனையும் இல்லை, நீ நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டவர் உனக்கு சொல்வதை செய். இல்ல பிரதர், ஆல்ரெடி அந்த சகோதரி எனக்கு ஜெபம் பண்ணி தீர்க்க தரிசனமா சொல்லிட்டாங்க, அந்த பொண்ணு தான் தேவன் எனக்காக வைத்திருக்கிறார் என்று, எனவே அதுதான் கரெக்ட்னு கூட நான் நினைக்கிறேன். அப்போ நான் சொன்னேன், தீர்க்க தரிசனம்னு சொல்றீங்க, தேவ சித்தம் என்று சொன்னா என்னையும் பிரேயர் பண்ண சொன்னீங்க, நானும் ஜெபம் பண்ணேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் 100% இது தேவனுடைய சித்தம் அல்ல என்று தோன்றுகிறது. ஏன் அப்படி தோன்றுதுன்னு கேட்டா எனக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன ஜெபம் பண்ண. அதன் அடிப்படையில் நான் சொல்றதுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 100% இது தேவனுடைய சித்தம் அல்ல. இல்ல பிரதர், இன்னொரு தடவை கூட ஜெபிச்சு பாருங்க, எனக்கு அது தேவ சித்தம்னு தான் தோணுது. அதே போல நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க, ஜெபம் பண்ணி அதுதான் உனக்கு சரியான பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு தேவ சித்தத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நானும் ஜெபம் பண்றேன் பிரதர்னார். மறுபடியும் ஜெபம் பண்ணி மறுபடியும் நான் சொன்னேன், பிரதர் இது தேவ சித்தமா இல்ல. கண்டிப்பா சொல்றீங்களா? நிச்சயமா சொல்றேன். என்ன நீ ஒருவேளை கேட்டனா, நான் செய்த ஜெபத்திற்கு எனக்கு கிடைத்த பதில் இது தேவனுக்கு சித்தமா இல்ல அப்படின்னு சொன்ன. அதுல இருந்து இது வரைக்கும் யாருடைய விஷயத்துல, அதாவது இந்த கல்யாண விஷயத்துல நான் தேவன் சித்தம் அப்படின்னு, ஏனென்றால் அந்த தம்பி எனக்கு ரொம்ப தெரிஞ்சவன். அது வரைக்கும் ஏறக்குறைய அதுக்கு முன்னால் ஒரு 10 வருஷங்களா நான் எங்க போனாலும் என் கூட ஊழியத்துக்கு அவரை கூட்டிட்டு போவேன். ரொம்ப அழகா அவர் பாடுவாரு. ஆனா பாருங்க, அவருடைய கல்யாண விஷயத்தை எனக்கு சொல்லவே இல்லை, கல்யாணத்துக்கு கூட அழைக்கல, அட்லீஸ்ட் இன்விடேஷன் கார்டு கூட அனுப்பல. ஏன்னா நான் தான் அந்த தேவ சித்தம் அல்ல அப்படின்னு சொல்றேன்ல. என்னது, ஆல்ரெடி உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா, இப்ப கல்யாண மாப்பிள்ளை ஆயிட்டியா நீ அப்படின்னு ஏதாவது கேட்பணும்னு சொல்லி அவர் என்னை கூப்பிட கூட இல்லை. காலையில் எழுந்ததும் என்கிட்ட வந்துருவாரு, என் கூட தான் இருப்பாரு. ஆனா திருமணத்துக்கு கூப்பிடல. அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, பிறருடைய விவாக விஷயத்துல தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்து நமக்கு தெரிய வருகிற சத்தியத்தை தெரிவிக்கிற போது நாம் அனாவசியமாக நம்முடைய நண்பர்களை இழந்து விடுகிறோம். அதனால அவங்கவுங்க திருமண விஷயத்துல அவங்கவுங்களே ஜெபம் பண்ணி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சா அவர் திருமணம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை.
சில வாரங்கள் கடந்தது. எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. அவங்க 2 பேரும் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. பாவம், அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க. அந்த செய்தியை கேட்டது நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடின உடனே வந்து கட்டி அணைச்சு பயங்கரமா அழுதாரு. ஐயோ, அன்னைக்கு சொன்னீங்களேண்ணா இது தேவ சித்தம் இல்லைன்னு. திருமணமாகி முழுசா 3 மாசம் கூட முடியல, இறந்து போயிட்டாங்க. ஒருவேளை அன்னைக்கு நீங்க சொன்னதை நான் கேட்டிருந்தேன்னா இந்த மரணம் சம்பவிச்சிருக்காதோ என்னமோ. பெரிய தப்பு பண்ணிட்டு அப்படின்னு அழுதாரு. அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக நாம் நடந்து கொண்டால் நமக்கு நாமாகவே பெரும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் வருவித்துக் கொள்ளுவோம் என்பதுதான் உண்மை. எனவே நான் அன்பான சகோதர சகோதரிகளே, கேட்கிறீங்களா? ஆஷாப் ஜெபித்ததை பார்த்தோம். என்னவென்று ஜெபித்தான்? ஐயா, தேவனுடைய ஜனங்கள் உம்முடைய மறைவில் இருக்கின்றோம் ஆண்டவரே, எங்கள் மீது உபாய தந்திரங்களை பிரயோகிக்கிறார்கள், ஏதாவது செய்யுங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதுதான் ஆசாபின் ஜெபம். என்ன நடக்குதுன்னு கவனிங்க. அகித்தோப்பேல் தாவீதுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுகிறான். ஆனால் ஊசாய் வந்து சொல்லுகிறான், இந்த தடவை அகித்தோப்பேல் சொன்ன ஆலோசனை நல்லதல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏனென்றால், தொடர்ந்து வாசிக்கலாம். மேலும் ஊசாய், உம்முடைய தகப்பனும் அவன் மனுஷரும் பலசாலிகள் என்றும் வெளியிலே குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல மனமெரிகிறவர்கள் என்றும் நீர் அறிவீர். உம்முடைய தகப்பன் யுத்த வீரனுமாயிருக்கிறார். அவர் ராக்காலத்தில் ஜனங்களோடே தங்க மாட்டார். இதோ அவர் ஒரு கெபியிலாவது வேறேயாதொரு இடத்திலாவது ஒளிந்திருப்பார். 32வது சங்கீதம் 7வது வசனம். அவர் எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருப்பாருயா. ஊசாய் சொல்லுகிறான், யார் இடத்துல? அப்சலோம் இடத்துல. ஐயா, உங்க தகப்பனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல, யுத்தத்துல அற்புதமான வீரர் அவர். ஜனங்களோட கூட சேர்ந்து தங்கியிருக்க மாட்டார், ஏதோ ஒரு இடத்துல ஒளிந்திருப்பார். 32ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். What was the hiding place for David? இங்க என்ன சொல்லுகிறான்? தாவீது எல்லாரோடும் சேர்ந்து தங்கியிருக்க மாட்டான், அவன் எங்காவது ஒரு இடத்துல ஒளிந்திருப்பான். இப்ப தாவீது எங்க ஒளிஞ்சிருக்கான் தெரியுமாங்க? சொல்லுங்களேன். தேவனுடைய செட்டையின் கீழே. தேவனுடைய செட்டையின் கீழ் தாவீது மறைந்திருந்ததினால்தான் ஒருவராலும் கூட தாவீதை தொடக்கூட முடியவில்லை. எப்பேற்பட்டவனுடைய ஆலோசனையும் கூட தாவீதுக்கு விரோதமாய் நிறைவேறவும் இல்லை. இதே விஷயம் தாவீதுக்கும் தெரிய வந்தது. என்ன தெரிய வந்தது? அகித்தோப்பேல் அப்சலோமோடு சேர்ந்து கொண்டு தன்னை கொலை செய்ய வேண்டும் என்று முயல்கிறான் என்ற விஷயம் தாவீதுக்கு தெரிய வந்தது. உடனே தாவீது என்ன செய்றான் பார்க்கலாம் வாங்க. 2 சாமுவேல் 15 வசனம் 31. அப்சலோமோடே கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது, கர்த்தாவே கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்குங்க ஆண்டவரே என்று விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவரே, எனக்கு எதிராய் சதித்திட்டம் தீட்டுகிறார்களாம், எனக்கு எதிராக உபாய தந்திரங்களோடு அபாயத்தை உண்டு பண்ண சதி செய்து கொண்டிருக்கிறார்களாம் என்று நம்மத்தில் யாராவது இருக்கீங்களா? எனக்கு எதிராக சதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் சொல்ல வருகிறேன். நீ எதற்கு பயந்து கொண்டிருக்கிறாய்? எந்த விஷயத்திற்கு பயப்படுகிறாய்? யாருக்கு பயந்து கொண்டிருக்கிறாய்? எதற்காக கலங்கி நிற்கிறாய்? அதற்காக நீ செய்ய வேண்டியதென்ன? தேவனிடத்திலே சொல்லு. தாவீதுக்கு விரோதமாக அகித்தோப்பேல் சதித்திட்டம் தீட்டுகிறான், தாவீதை கொல்ல வேண்டும் என்று. தாவீது என்ன செய்தான்? தேவனிடத்திலே சென்று ஜெபிக்கின்றான். கர்த்தாவே, அகித்தோப்பேல் எனக்கு விரோதமாய் என்னை கொல்ல வேண்டும் என்று சதி செய்கிறானா? அவனுடைய அந்த ஆலோசனையை பைத்தியமாக்குங்க ஆண்டவரே, அது நிறைவேறாதபடி செய்யுங்க ஆண்டவரே. தாவீதுனுடைய மறைவிடம் எதுங்க? ஏசப்பாவுடைய பாதங்கள் தான். ஏசப்பாவின் பாதத்தை பற்றி மறைவில் இருக்கிறவனை இந்த உலகத்தில் இருக்கிற ஒருவரும் தொடுவதற்கான சான்ஸ் இல்லவே இல்லை. சின்ன வயசுல பொதுவா ஒரு கேம் ஆடுவான். அதாவது அது கேம் இல்ல, அதாவது ஏதாவது தப்பு பண்ணிட்டா உடனே அவன் அடிக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் ஓடி வருவாங்க. அப்படி அடிக்க ஓடி வரும்போது நீ என்ன செய்யணும்னா ஓடி 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 தப்பிச்சு ஓடி, இன்னும் யாராவது பலவான் யாராவது இருந்தா அவன் பின்னால போய் ஒளிஞ்சுக்கிட்டு, ஐயா நீ தான் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ உடனே அவனுக்கு பக்கத்தில் போய் அப்படி பின்னால மறைஞ்சு நின்னுக்குவோம். அவனால் முன்னால் நிறுத்திடுவான், நீ தான் ஏன் எனக்கு ஏதாவது செய்யணும்னு.
அந்த சமயத்தில் நம்ம துரத்துக்கிட்ட வர்றான்ல, நம்மளை துரத்துறவன் அங்கே வருவான், உன்னை பிடிக்க ட்ரை பண்ணுவான். அப்போ யார்கிட்ட போய் மறைஞ்சிக்கிட்டு நீ தான் கதின்னு சொன்னமோ அந்த பலசாலி இரு இரு, இப்போ என்னோட கஸ்டடியில் இருக்கிறதுனால நீ இவனை தொடவே கூடாது. இந்த கேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமாங்க? எத்தனை பேருக்கு இந்த கேம் தெரியும்? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, சாதாரணமாக இந்த நாட்களில் என்ன செய்கிறோன்னா, என் பையன் அமெரிக்காவில் பிறக்கணும், என் பொண்ணு அமெரிக்காவில் பிறக்கணும் அப்படின்னு கர்ப்பம் தரித்ததற்கு பிறகு அங்கே போய் பிள்ளைகளை பெற்றுக்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம பிள்ளைங்களை உண்மையில் கிராமங்களை பெற்றெடுத்தா நல்லது. நம்ம பிள்ளைங்க சின்ன வயசில் கிராமத்தில் வளர்றதாங்க இன்னைக்கு நல்லது. இந்த வாய்ப்பு ஒருவேளை எல்லாருக்கும் இருக்காது, இருந்தாலும் சொல்கிறேன், ஒருவேளை அப்படிப்பட்ட வாய்ப்பு இருந்தா அதுதாங்க அற்புதமான விஷயம், கிராமத்தில் வளர்வது. அந்த கிராமங்களில் இருக்கிற நடத்தை, கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கம் அற்புதங்க. இந்த மாதிரி ஒருத்தர் துரத்துக்கிட்டு வருகிற போது நீ ஓடிப்போய் யாரையோ நம்பி யாருக்கு பின்னாலேயோ மறைஞ்சு நின்று அவரே பிடிச்சுக்கும் போது நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா உடனே அவர் என்ன செய்வார் தெரியுமா? வர்றவனை இரு, நீ எல்லாம் அவனை தொடக்கூடாது. ஏன் இப்போ அவன் என்கிட்ட இருக்கிறான், ஆமாம் உனக்கு நான் பதில் சொல்கிறேன், ஆக்சுவலாக என்ன பிரச்சனை? அவன் இப்படி பண்ணா இதெல்லாம் பண்ணா, சரிப்பா அதுக்கு என்ன? இதெல்லாம் சாதாரணமாக கிராமங்களில் யாராவது அடிக்க வரும்போது சாதாரணமாக தப்பிக்கிறதுக்கான வழி இதெல்லாம். அன்பு சகோதர சகோதரிகளே, சத்ருவான சாத்தான் உன்னை துரத்தி கொண்டு வருகிற போது இயேசுவை பற்றி கொண்டு நீரே என் சரணம் என்று நீ சொல்லுவாய் என்றால் அவர் நில்லு, நீ இவனை தொடக்கூடாது, ஏனென்றால் என்னுடைய பிள்ளை இப்பொழுது என்னுடைய செட்டையின் நிழலிலே மறைந்திருக்கிறான். அவனுக்காக என்ன பதிலை சொல்ல வேண்டியிருந்தாலும் அந்த பதிலை நான் சொல்லுகிறேன். என்னை எதிர்கொண்டது பிறகு என் பிள்ளை நீ எதிர்கொள்ளலாம். ஆனால் நமக்கு சில பேருக்கு இருக்கிற தரித்திரம் என்னன்னா, சத்துரு நம்மளை துரத்துக்கிட்ட வருகிற போது இதோ நானே வந்துட்டேன்னு போய் அடியோ உதைய வாங்கிட்டு வர்றது நாம. அதான் நான் சொல்ல வரேன். தாவீது என்ன செய்தான்? சத்துரு தன்னை துரத்தி கொண்டு வந்தபோது தாவீது என்ன செய்யறாங்கிறத கவனிங்க. தேவனிடத்திற்கு போய்விட்டான், தன் மறைவிடத்திற்கு சென்று விட்டான். போய் தேவனே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்குங்க ஆண்டவரே என்று விண்ணப்பம் செய்த வேளையில 2 சாமுவேல் 17:23 அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது ஏன் அது நடக்காம போச்சு யோசிச்சு பாருங்க. அகித்தோப்பேல் சொன்ன ஆலோசனை முறிந்து போனது. ஏன் முறிந்து போனது யோசிச்சு பாருங்க. தாவீது செய்த ஜெபம்தான். எதை புரிந்து கொள்ள வேண்டும்? உனக்கு விரோதமாக எழுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போக வேண்டுமென்றால், உனக்கு விரோதமாய் செய்யப்படும் சதி ஆலோசனைகள் முறியடிக்கப்பட வேண்டுமென்றால் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், தேவனிடத்திலே போய் ஜெபிக்க வேண்டும். உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்கவே வாய்க்காது, எந்த சதி யோசனையும் நிறைவேறவே நிறைவேறாது. தாவீதின் ஜெப விண்ணப்பம் என்ன செய்தது? அகித்தோப்பேலின் ஆலோசனையை முறியடித்து போட்டது. எப்பொழுது அகித்தோப்பேலின் ஆலோசனை சரியாக இல்லை, அது நிறைவேறவில்லை என்பதை அவன் கவனித்தானோ என்ன செய்கிறான்? அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி 4 கொண்டு செத்து போனான், தற்கொலை செய்து கொண்டான். ஆசாப் சொல்லுகிறான், என்ன நடக்குது கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே, அதை தொடர்ந்து ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. இன்றும் நம்மத்தில் யாராவது இருக்கிறீங்களா? ஆண்டவரே கொஞ்சம் கண்ணோக்கி பாருங்கய்யா, என் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்க, என் சரீரத்தில் என்ன நடக்குதுன்னு கவனிங்க, என்னுடைய உத்தியோகத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்க, என்னுடைய வியாபாரத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்க, என்னுடைய விவசாயத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்க, என்னுடைய கல்வியில் ஆண்டவரே என் படிப்பில் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பாருங்க. ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. எப்படிங்க? ஏதாவது பிரார்த்தனை செய்யலாமா? வாருங்கள், கம் லெட்ஸ் ப்ரே. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, உன்னதமான உம்முடைய சந்நிதியில மேன்மையான உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு இன்றும் பேசியதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆசாப் அன்று ஜெபம் செய்தான். தேவனே என்ன நடக்கிறது என்று கொஞ்சம் கவனிங்க. தேவனே ஏதாவது ஒன்று செய்யுங்களேன். தேவனே நீர் எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன். அதே ஜெபத்தை இப்பொழுது நாங்களும் ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் ஊழியத்தில், எங்கள் உத்தியோகத்தில், எங்கள் வியாபாரத்தில் எவைகளெல்லாம் நடக்கிறதோ என்பதை நீர் காண்கிறீர். ஏதாவது ஒன்று செய்யுங்க ஆண்டவரே. சத்துருவின் ஆலோசனை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய
சட்டைகளுக்குள் மறைவாக இருப்போம் என்றால் அவைகள் எதுவுமே எங்களுக்கு எதிராய் பலிக்காது என்று நம்புகிறோம் அப்பா. தாவீதை காப்பாற்றியதைப் போல, தாவீதை ராஜாவாக ஸ்திரப்படுத்தியது போல எங்களையும் ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை காப்பாத்துங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை காப்பாத்துங்க ஐயா. அவங்களுக்கு படிப்புல வெற்றி அருளி செய்யுங்க. அவருடைய வேலையில வெற்றி அருளி செய்யுங்க. விவாகத்துல வெற்றி அருளி செய்யுங்க. கர்ப்பப்பலன் விஷயத்திலே வெற்றி அருளி செய்யுங்க ஆண்டவே. பொருளாதார ரீதியாய் வெற்றி அருளி செய்யுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வெற்றி அருளி செய்யுங்க. சரீர பிரகாரமான பலனை அருளி செய்யுங்க. அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நிர்மகத்துவம் உள்ள தேவன் அல்லவோ, ஆச்சரியத்துக்குரியவர் அல்லவோ, ஆலோசனை கர்த்தர் அல்லவோ. எனவே உம்முடைய பாதத்தை பற்றி விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. 1 10 100 அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். லைவிலும் சோசியல் மீடியா மூலமாக அல்லது டிவியின் வாயிலாக ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரைய தேவைகளையும் சந்தித்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.